தற்போதைய அண்மை செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாப்கார்னுக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிக்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. கேரமல் பாப்கார்னுக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிக்க பரிந்துரை செய்யப்பட்டு வருகிறது. ஜிஎஸ்டி கவுன்சில் தொடர்பான கூட்டத்தில் இந்த பரிந்துரை என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ளப்படுமா? அடுத்த கட்ட அறிவிப்பு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த கேரமல் பாப்கார்னுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பதற்கான பரிந்துரை என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்கள் என்ன? காயத்ரி, ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய கூட்டம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் இன்று காலை தொடங்கி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது இந்த கூட்டத்தின் பொழுது குறிப்பாக பாப்கார்னுக்கான அந்த ஒரு ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்ற ஒரு பரிந்துரையை தற்போது ஜிஎஸ்டி கவுன்சிலானது இன்றைய கூட்டத்தில் பரிந்துரை செய்துள்ளது. மிக முக்கியமாக அந்த ரெடி டு ஈட் பாப்கார்னான அந்த மிக்ஸ்ட் உப்பு மற்றும் ஸ்பைசஸுடன் உள்ள அந்த ரெடி டு ஈட் பாப்கார்னுக்கு 5% ஜிஎஸ்டி வரி விதிப்பதற்கான ஒரு பரிந்துரையும், அது மட்டுமல்லாமல் ப்ரீ பேக்கேஜ் அண்ட் லேபிள்டு பாப்கார்னுக்கு 12% ஜிஎஸ்டி வரி விதிக்கலாம் என்ற ஒரு பரிந்துரையும் வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக தியேட்டர்கள் உள்ளிட்ட இடங்களில் வழங்கப்படும் கேரமல் பாப்கார்னுக்கு 18% ஜிஎஸ்டி வரியானது விதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை தற்பொழுது இன்றைய ஜிஎஸ்டி கூட்டத்தில் ஜிஎஸ்டி கவுன்சிலானது பரிந்துரைத்துள்ளது. இன்னும் அதிகாரப்பூர்வ இறுதி முடிவு என்பது எடுக்கப்படாவிட்டாலும் இன்று மாலைக்குள் அதன் மீதான அந்த ஒரு இறுதி முடிவு என்பது எடுக்கப்படுகிறதா அல்லது கூடுதல் விவாதத்திற்காக அது தள்ளி வைக்கப்படுகிறதா என்ற ஒரு தகவல் கிடைத்துவிடும். தற்பொழுது முதற்கட்டமாக பாப்கார்னுக்கான ஜிஎஸ்டி வரியை 5%, 12% மற்றும் 18% என்ற 3 பிரிவுகளாக பிரித்து அதனை அமல் செய்வதற்கான ஒரு பரிந்துரையைத்தான் முதற்கட்டமாக ஜிஎஸ்டி கவுன்சிலானது தற்பொழுது பரிந்துரைத்துள்ளது. காயத்ரி, நன்றி சுசித்ரா. விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.